ஊர் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வணக்கம் நேயர்களே, வெல்கம் டு ஊர் சமையல். இந்தியானாலே ஸ்வீட்ஸா, அந்த ஸ்வீட்டில் எல்லாருக்கும் பிடிச்சது லட்டு. அந்த லட்டு வந்து சுகர் இல்லாமல் செய்ய முடியாது. இன்றைக்கி நாம் சுகர் இல்லாமல் ஒரு லட்டு செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த லட்டு செய்யறதுக்கு நான் பேன் வச்சுருக்கேன். இப்போ பேன் சூடாயிடுச்சு. ஒரு ஸ்பூன் போல் நெய் போட்டுக்கலாம். கூடவே நம்ம ஒரு 3 ஸ்பூன் போல் தேங்காய் போட்டுக்கிறேன், குட்டி குட்டியாக கட் பண்ணி. இதை நாம் பொன்னீர் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம், கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும். இப்போ நல்லா வாசம் வருது. கூடவே நான் 2 ஸ்பூன் போல் கசகசா போட்டுக்கிறேன். கூடவே ஒரு 6 ஸ்பூன் போல் திராட்சை போட்டுக்கிறேன். ஒரு கப் போல் முந்திரி பருப்பு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். கூடவே நாம் ஒரு கப் போல் பாதாமும் அதே போல் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், நீட்ட வாக்கில். இது எல்லாமே போட்டு நல்லா பொன்னீர் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். இது நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம். உங்களுக்கு நெய் அதிகமாக வேணா இந்த நேரத்தில் போட்டுக்கலாம். ஒரு 20 பேரிச்சம்பழம் நான் எடுத்து விதை எடுத்து வச்சுருக்கேன், அதையும் நாம் போட்டு நல்லா இதில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அந்த பேரிச்சம்பழத்தில் இருக்கிற ஈரம் போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் 2 கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்றேன். நல்லா மேஷ் பண்ணி விட்டு நல்லா அந்த கடாயில் ஒட்டாத அளவுக்கு நல்லா பரட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கடாயில் ஒட்டாமல் இந்த மாதிரி வரணும். நல்லா மசிச்சு விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒட்டாமல் வந்தால் நல்லாயிருக்கும் நமக்கு உருண்டை பிடிச்சி வைக்கும்போது. அவ்வளோதான், இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இதை நாம் பிளேட்டில் எடுத்து ஆற வச்சுக்கலாம். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. நம்ம லட்டு பிடிச்சி வச்சுக்கலாம். நான் கையில் கொஞ்சம் நெய் தடவிருக்கேன். இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு ஒரு பலா பிடிச்சி வச்சுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ பெரிய லட்டு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம பிடிச்சி வச்சுக்கலாம். இது போல் இந்த மாதிரி நம்ம எல்லாருமே ஒரு லட்டாக பிடிச்சி வச்சுக்கலாம். இப்போ இந்த லட்டு பார்த்திங்கன்னா பார்க்கும்போதே ஆசையாக இருக்குது. குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், பெரியவங்களுக்கும் பிடிக்கும். நம்ம சுகர்லாம் சேர்த்து பண்ணாதனால ரொம்பவே ஹெல்த்தியானது. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. அவ்வளோதான், நம்ம சுவையான சூப்பரான பேரிச்சம்பழ லட்டு ரெடி. டன் டடாய். இந்த மாதிரி ஒரு சுகர் இல்லாமல் லட்டு செஞ்சு கொடுத்தோன்னா ஸ்வீட் சாப்பிடாதவங்க சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்பவே ஹெல்த்தியானது. கண்டிப்பாக நீங்களும் உங்கள்கிட்ட ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம். ஊர் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.